ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய அணிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சிக்கல், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களுக்கு தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கியிருக்காங்க. இந்திய அணியிலிருந்து முக்கிய வீரர் வெளியேறிக்காரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலிருந்து அவர் போனது மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்திய அணிக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு முக்கியமான பவுலராக பும்ரா அவர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல இருப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிசிசி வெளியிடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பும்ரா அவர்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரிலிருந்து விலக உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு மாற்று வீரரா யாரா இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கு மாற்று வீரராக ஹர்ஷித் ராணாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒஸ்டான டிசிஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவர் எப்பேற்பட்ட பவுலர், அவருக்கு ஈக்குவலா இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா அப்படின்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பிஜிடி தொடரில் அவருக்கு முதுவலி காரணமா அவருக்கு இன்ஜுரி கொடுத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாதியிலே வெளியே போனாரு. ஸோ அப்போ இருந்து எந்த போட்டியிலுமே அவர் பங்கேற்கவில்லை. ஸோ அவருடைய இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க மருத்துவ குழு. ஸோ அதனால தான் இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் ப்ளே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு. இன்ஜுரி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இன்னும் வீக்கம் இருந்துட்டே இருக்கிறதுனால அவருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால பும்ரா அவர்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் முடிவு வந்திருக்கு. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இந்திய அணியின் போலிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு தெரியல. சமி இருக்காரு, ஒருத்தர் போனா ஒருத்தர் கம்பேக் பண்றாங்க. அதுதான் இங்க என்னடா இது இப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே இருந்தா தானே ஒரு நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்றது ரசிகர்களின் ஒரு ஆர்வமா இருந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறமா இப்ப பும்ரா அவர்கள் அணியிலிருந்து வெளியே இருக்காரு. ஸோ கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பும்ராவின் அந்த வேகமும் அந்த விவேகமும் எல்லாமே இந்திய அணிக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். கண்டிப்பா அவர் இருந்திருந்தா இந்திய அணிக்கு இன்னும் ஒரு பலமா இருந்திருக்கும். ஸோ இருந்தாலுமே பரவாயில்ல, இந்திய அணியிலும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. பட் என்ன ஒன்னா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹர்ஷித் ராணாவை எடுத்தது ரொம்பவே ஒரு ஒஸ்டான டிசிஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கம்பீர் அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கான காரணமா இருக்காரு. ஏன் சிராஜ் அவர்கள் ஓடிஐ தொடரில் அதிக விக்கெட்களை வீழ்த்தி இப்போ டாப்ல இருக்கும்போது அவரை விட்டுட்டு ஏன் ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இங்க கேள்வியா இருக்கு. ஸோ இது பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு இங்கிலாந்து தொடர் நடக்க போகுது, மூன்றாவது ஒருநாள் போட்டி நடக்க போகுது. இந்த போட்டியிலும் ஹர்ஷித் ராணா ப்ளே பண்ண போறாரு. ஸோ கிளியரா தெரிஞ்சு போச்சு அவர் இந்தியன் டீம்ல ஸ்குவாட்ல ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் அவரை இந்திய அணியில் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. நம்ம இந்திய அணியின் நம்பர் 1 பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் அணியிலிருந்து வெளியேறி இருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை கொண்டு வந்திருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றத உங்களுடைய சஜஷனை மக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்திய அணி ஒரு முக்கியமான ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் எப்படி ப்ளே பண்ண போறாங்க, எந்த மாதிரியான யுக்தியை ரோஹித் சர்மா கையாள போறாரு அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.